முதல்வர் என் குருநாதர் மு. மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இந்த மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா, இந்த அதிசார குரு என்ன பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா, குரு ராசிக்கு 7ல் உட்காந்துட்டார். அப்போ 7ல் உட்காந்தாலே குரு திருமணத்துக்கு ரெடி ஆகிட்டார்னு அர்த்தம். மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாண யோகம் வந்துருச்சுங்க. ஏன்னா அவர் விரயத்தை விட்டு கொடுத்துட்டு 3ஆம் இடமான காரிஸ்தானம், கௌரவஸ்தானம், வெற்றிஸ்தானத்தை அவர் பார்த்துட்டார் குரு. இந்த குரு பகவான் 7ல் நின்று உச்சபலம் பெற்று தன்னோட வீட்டை திரும்பி பார்க்குறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல முறையாக திருமணம் ஆகுங்க. அதே மாதிரி வெளிநாடு பயணம் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் எடுக்கலாம். நல்ல முன்னேற்றங்கள் கொடுப்பார். அப்போது இந்த குரு பகவான் அதிசாரத்தில் உச்சபலத்தில் இருக்கிற மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் உட்காந்துருக்கிற குரு கூட்டு தொழில், உறவில் சங்கடம் இருந்ததுங்க, இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்ததெல்லாம் இப்போ தீர்த்து வச்சுருவாருங்க. நல்லது தான் பண்ணுவார். நீங்கள் எடுக்கிற காரியத்தையெல்லாம் குரு பகவான் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பார். எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. ஏற்கனவே இப்போத்தே உங்களுக்கு 7 நாட்டு சனி முடிஞ்சது, அப்பாடா அப்படின்னு உட்காந்தீங்க. இப்போ குரு உங்களுக்கு சாதகமாக நின்று உங்களுக்கு உங்கள் காரியங்களை பூரா ஜெயிச்சு நல்ல முறையாக வழி காட்டுவாருங்க. உச்சபலம் அதிசாரத்தில் வந்த குரு உச்சபலத்தில் இருக்கார். நல்லதே நடக்கும். வணக்கம்.